ஹலோ கைஸ், வெல்கம் டு வீடியோ வச்சுருக்கோம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி சான் ஆண்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் ஸ்டெப்ஸ் வந்து கரெக்டாக புரியும். இன்ஸ்டாலேஷனில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா புரியவே புரியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை காப்பி பண்ணி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ப்ரௌசரில் 2 ஃபைல் காமிக்கும் கூகுள் ட்ரைவில். ஸோ அந்த 2 ஃபைலுமே நீங்கள் வந்து தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வைரஸ் ஃப்ரீ தான். நான் பேடு ஆன்டி வைரஸ் யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஸ்கேன் பண்ணி தான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆப் தேவைப்படும். அது வந்து பார்த்திங்கன்னா RAR அப்படின்னு டைப் பண்ணிங்க ஒரு ஆப் காமிக்கும். அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஹலோ கைஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டு அந்த RAR ஃபைலை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா .com.rockstar இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு காப்பி அப்படின்னு இருக்கும்ல, அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜுக்கு வாங்க. அதில் ஆண்ட்ராய்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி OBBன்னு இருக்கும். அதை அந்த இடத்துக்கு போய்ட்டு அந்த பேஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேஸ்ட் ஆகும். நான் ஏற்கனவே பேஸ்ட் பண்ணிட்டேன், அதனால தான் எனக்கு அந்த மாதிரி காமிக்குது. உங்களுக்கு தாராளமாக பேஸ்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த APK ஃபைலை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காமிக்கும். இதில் ஆஃப்லைன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆஃப்லைன் கிளிக் பண்ணிட்டு நான் ஏற்கனவே கேம் டெஸ்டிங்காக நான் சும்மா டெஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நியூ கேம் கிளிக் பண்ணுறேன். லோடிங் ஆகிட்டுருக்கு. இப்போ லோடிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாகிடுது. டைம் டேக்கன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. பிசியோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இப்போ ஸ்டார்டிங் மிஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கட்சின்ஸ் கூட கீழே வந்து சப்டைட்டிலாக இருக்குது. நீங்கள் தேவையில்லைன்னா அந்த அப் ஏரோ கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் கட்சின்ஸு. அதோடு பாருங்கள், அப்போ தான் ஸ்டோரி மோட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஸ்டார்டிங் மிஷின் பைசைக்கிள். ஸோ அப்படியே பைசைக்கிள் மூவ் பண்ணுறது எல்லாமே கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் ஃபார்வர்ட் ஆகிட்டு நான் ப்ளே பண்ண மிஷின்ஸில் சும்மா கார் ஓட்டினா எப்படி வந்து ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி காமிக்கிறதுக்காக இருக்கேன். ஏன்னா லேக் எதுனா ஆகுதான்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து பாருங்கள், நான் ஸ்ட்ரெயிட் ரோட்டில் நல்லா ஃபாஸ்ட்டாக தான் மூவ் ஆகிட்ருக்கேன். ஆனால் எந்த ஒரு லேகுமே இல்லை. ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் பாஸ் ஆகிட்டு மூவ் ஆகிற மாதிரிலாம் இல்லை, எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஸோ நோ லேக், ஸ்மூத் கேம் ப்ளே. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பல வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த பெல் பட்டனும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபை ஆகும். உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது உங்கள் ஃபோன்லன்னு சொல்லிட்டிங்கன்னா இட்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்கன்னா மற்றவங்க பார்க்கும்போது வந்து இது கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்பி தாராளமாக டவுன்லோட் பண்ணுவாங்க. இது ஒர்க் ஆகிடுச்சுன்னா இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் மேலும் பல வீடியோஸ் பண்ணுறதுக்கு. ஸோ as always, thanks for watching. Bye.